இலங்கையை பொறுத்தளவில் சென்ற வருடம் சுற்றுலாத்துறையால் மட்டுமே நிறைய வருமானங்கள் எங்கள் நாட்டுக்கு கிடைக்கப்பட்டது அனைவருமே அறிந்த விடயம். அதில் குறிப்பாக யாழ்ப்பாணம் என்பது ஒரு முன்னணியான இடமாக இருப்பதும் நாங்கள் அறிந்த விடயம்தான். அந்த வகையில் இலங்கையில் கடற்கரை ஒரு அழகு, மலையகம் ஒரு அழகு, ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு இயற்கையிலும் ஒரு அழகான இடங்களாக தான் காணப்படுறது. அந்த வகையில் நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிற இடம் காங்கேசன்துறை கடற்கரையை தான் காண்பிக்க போகிறேன். அங்கே சென்று தனியாக கடற்கரையை காண்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே ஆரம்ப காலத்தில் அந்த கடற்கரை எவ்வாறு இருந்தது. உங்களுக்கு பிறந்த நாளா? எத்தனையாவது பர்த்டே? தெரியாது. உங்களோட பர்த்டேக்கு உங்களோட அம்மா அப்பா என்ன கிஃப்ட் தர போயிடும்? என்ன விருப்பம் உங்களுக்கு? என்ன கிஃப்ட் தந்தா விருப்பம்? படிக்கிற சாமான். ஓகே, வெரி குட். நீங்கள் இந்த கடற்கரைக்கு எத்தனை நேரம் வந்துக்கிறீங்க? நான் கணக்கு தரம் வந்திருக்கிறேன். ஒரு 5-6 கணக்கு வந்துக்கிறீங்க. அப்போ நீங்கள் இங்கே எத்தனை கடற்கரை போய்க்கிறீங்க இதுக்கு முதல்? நான் மணக்காடு. சின்ன பிள்ளைகள் வார இடங்களில் நாங்கள் கடற்கரை சுத்தமாக பாதுகாக்கணும். நாங்கள் வந்து ஒரு இடம் அதுக்கு இது மாதிரி நாங்கள் வச்சிருக்க வேணும். கடற்கரையை எங்களை கடற்கரையை வச்சிருக்கணும். ஓகே, நீங்கள் இந்த கடற்கரை கூட ஒரு குடும்பமாக வருவீங்களா, நண்பரோட வருவீங்களா? நாங்கள் குடும்பமாக தான் பாருது, நண்பர்களோட. அது இந்த கட்டம் முதல் வந்தது. இப்போ நாங்கள் பிள்ளைகள், நாங்கள் குடும்பங்கள், அம்மா அப்பாவோட வரணும். சரி, ஓகே. உங்களோட கேள்வி என்னென்னா, நீங்கள் கல்யாணம் செய்ய முதல் நண்பரோட உடைக்கிற கடற்கரையில் இருந்த அனுபவங்கள் சந்தோஷமாக இருந்துச்சா? இப்போ பிள்ளைகளோட அம்மா அப்பா மனைவியோட வர சந்தோஷம் கூட இருக்கு. வெள்ளோட்டு தூரம் கடற்கரை பெரிய பெரிய பட்டம்லாம் ஏற்றுறது. அப்போ நீங்கள் பட்டம் ஏற்றுறீங்க? இங்கே கூட காற்று இருக்க வேண்டியது, இங்கே பட்டம் ஏற்றுறோம். ஓகே, உங்களுக்கு ஏன் கடற்கரை போகிறதுக்கு பிடிக்கும்? பட்டம் ஏற்றினா கூட காற்று வருமன்றபடியா பட்டம் ஏற்ற காரணங்க. ஓகே, இந்த கடற்கரையில் என்னென்ன விஷயங்களை செஞ்சு அவங்களுக்கு பிடிக்கும்? பட்டம் ஏற்றுறது, விளையாடுற சாமான்கள் கொண்டு வந்து. அப்போ இந்த கடற்கரைக்கு நீங்கள் எத்தனை தரம் பெறுவீங்க ஒரு மாதத்தில்? ஒரு மாதத்தில் கிணறு வருவேன். டவுன் மாதிரி தான் இருந்தது. சின்ன ஃபேக்ட்ரி இருந்தது, குவார்ட்டர்ஸ்கள் இருந்தது, போஸ்ட் ஆஃபீஸ், பெரிய போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது. மற்றது கிளாஸ் ஃபேக்ட்ரி இருந்தது. அதுக்குள்ள ஜலபாலி ஃபேக்ட்ரி. சுற்றுலா சனம் தான் கூட இருந்தது. வேலையெல்லாம் கூட இங்கே இருந்தது. மற்றது துறைமுகத்துக்கு ஏண்டா ஊராத்திரையிலேருந்து கரூர்லேருந்து போட்டுகளை கொண்டு வருவாங்க. இந்த பத்தையல் போட்டு டிங்கி இந்த பெரிய பத்தையில் கொண்டு வந்து அதில் அரிசி மாக்களை கொண்டு வர்றது. டான் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிப்போக்கன் ஜெயரமணன். இலங்கையை பொறுத்தளவில் சென்ற வருடம் சுற்றுலாத்துறையால் மட்டுமே நிறைய வருமானங்கள் எங்கள் நாட்டுக்கு கிடைக்கப்பட்டது அனைவருமே அறிந்த விடயம். அதில் குறிப்பாக யாழ்ப்பாணம் என்பது ஒரு முன்னணியான இடமாக இருப்பதும் நாங்கள் அறிந்த விடயம்தான். அந்த வகையில் இலங்கையில் கடற்கரை ஒரு அழகு, மலையகம் ஒரு அழகு, ஒவ்வொரு விடயங்களும் ஒவ்வொரு இயற்கையிலும் ஒரு அழகான இடங்களாக தான் காணப்படுறது. அந்த வகையில் நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிற இடம் காங்கேசன்துறை கடற்கரையை தான் காண்பிக்க போகிறேன். அங்கே சென்று தனியாக கடற்கரையை காண்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே ஆரம்ப காலத்தில் அந்த கடற்கரை எவ்வாறு இருந்தது, எவ்வாறான மாற்றங்கள் இடம்பெற்றது என்பதையும் குறிப்பிட்டு அந்த கடற்கரையில் மக்கள் எப்படி மகிழ்ந்து கொள்ளினோம் என்பதையும் காண்பிக்கிற வழிப்போக்கனா தான் இந்த வழிப்போக்கன் அமையும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம். முன்னே காலத்திலேருந்து கடற்கரை எப்படி இருந்தது? இது இதில் ரங்குதுறை அதான் வர இது சரக்குகளுக்கு அரிசி பருப்பு எல்லாம் இறங்கி இது கூடுதலாக இதில் எல்லாம் கூடுதலாக ஸ்டோர்கள் இருந்தது. இங்கே இருந்து தான் எல்லா இடம் வர்ற சாமான் இதில் வள்ளத்தில் இருந்து ஏற்றி கொண்டு வந்து இதில் ராக்கியமனை தான் ரங்குதுறை. இப்போ இதான் துறைமுகமாக இருந்தது. இது இப்போ முந்தி இதான் துறைமுகமாக இருந்தது. இப்போ புதுக்கா காங்கிரஸ் சிமெண்ட் ஃபேக்ட்ரி கட்டி இருக்கிறோம். ஓகே, இப்போ முந்தி இங்கே தான் நினைத்து பொருட்களை இது முந்தி ஒரு டவுன் மாதிரி இருந்தது. பெரிய டவுன். இதில் எல்லாம் 3 மாடி கட்டடம், 4 மாடி கட்டடம், எல்லாம் மாடி கட்டடம் டவுன் மாதிரி தான் இருந்தது. சின்ன ஃபேக்ட்ரி இருந்தது, குவார்ட்டர்ஸ்கள் இருந்தது, போஸ்ட் ஆஃபீஸ், பெரிய போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது. மற்றது கிளாஸ் ஃபேக்ட்ரி இருந்தது. அதுக்குள்ள ஜலபாலி ஃபேக்ட்ரி. சுற்றுலா சனம் தான் கூட இருந்தது. வேலையெல்லாம் கூட இங்கே இருந்தது.
மற்றது துறைமுகத்துக்கு இங்கேண்டா ஊராத்திரையிலேருந்து கரூர்லேருந்து போட்டுகளை கொண்டு வருவாங்க. அந்த பத்தையல் போட்டு டிங்கி இந்த பெரிய பத்தல் கொண்டு வந்து அதில் அரிசி மாக்களை கொண்டு வர்றது குழந்தையில அதுதான் கப்பல் நடுவில் இருக்கு. கப்பலில் இருந்தால் அதில் இறக்கி இங்கே வந்து இதில் பெரிய ஸ்டோர் ரூம் இருந்தது, அதை சேமிக்க வைக்கிறது. அந்த ஸ்டோர் ரூம் வந்து இதான் வந்து ஸ்டோர் ரூம் அதில் இருக்குது. இதில் நடக்கிற இதை வந்து இப்போ இவங்க எடுத்திருக்காங்க, கொட்டலாக எடுத்திருக்கிறாங்க. முந்தையது ஸ்டோர் ரூமாக இருந்தது, அங்கே இதில் கொண்டு வைக்கிறது நான் வைக்கிறது. மற்ற இங்கே இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி நாவக்குழியிலே ஒரு ஸ்டோர் இருந்தது, பெரிய ஸ்டோர். அப்போ அந்த ஸ்டோருக்கு கொண்டு போவாங்க. அதான் கூடுதலாக நடக்கிறது. ஆனால் தொழிலாளிகள் நிறைய பேர் வேலை செய்தவங்க. எனக்கு அப்படி மாதிரி 500 பேருக்கு மேலே வேலைங்க. பவர் ஸ்டேஷன் இருந்தது, எலக்ட்ரிக் சப்ளை பண்ணுறது கூட. அந்த பவர் ஸ்டேஷன் முடிச்சிட்டாங்க. இந்த மற்றது பவர் ஸ்டேஷன் வேறு பூங்காண்டு இருந்தது. இந்த வெளிச்ச விட்டுட பப்ளிக் பூங்கா, அந்த பூங்கா பக்கத்தில் பெரிய பஸ் 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 ஸ்டாண்ட். முன்னர் இந்த இடம் முழுக்க மக்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தது. மக்கள் பயன்படுத்துகிறோம் கூட. 3 வீடு ஒரு குடும்பத்துக்கு 3 வீடு இருக்கு. அப்படி நல்ல வசதியாக இருந்தாக்கள் முழுக்க கடைகள். அது மற்ற முந்தி இப்போ தான் ஓட்டோம். முந்தி வந்து கார் 25-30 கார் இதில் நிற்கும். அதில் நாங்கள் கூடுதலாக பயணம் செய்கிறோம். அப்போ அப்படி வசதியாக இருந்தாக்கள். வெளிச்சி விட இந்த வெளிச்சி விட உண்டு. அதில் பார்த்தா போட்டு அங்கேருந்து பார்த்து எல்லாம் பார்த்து இங்கே வாரது. அந்த இதில் பார்த்து போட்டு தொழில் போகிறாக்களோ அல்லது டிங்கியோ மத்தியில் பார்த்தா இந்த இதை பார்த்து இங்கே வாரது. அப்போ இப்போ இந்த இடத்த வந்து ஒரு சுற்றுலாடமாக மாற்றினதும் கூட பார்வையில் எப்படி இருக்கு? அருமையாக இருக்கும். இப்போ கூடுதலாக விருதுடும். ஆனால் ஊராக்கள் ஒரு தரும் இல்லை, ஒரு தரும் முந்தி சனம் இல்லை இந்த கடை. நாங்கள்லாம் வந்து குளிச்சு போட்டு இந்த கடையில் நாங்கள்லாம் போகிற அப்போ எங்களுக்கு 15 வயது 16 வயது ஒரு 20 வயது மட்டும் வந்திருப்போம். 20 அப்புறம் நான் வெளியில் போயிட்டோம். ஓகே, கன நாட்களுக்கு அப்புறம் கூட சொந்த ஊருக்கு வரைக்கும் சொந்த மண்ணை பார்க்க எப்படி இருந்தது? சந்தோஷமா இருக்கு. எங்களோட நாடை போல ஒரு நாடு இல்லை. வெரி ஹாப்பி, சந்தோஷம், நல்லா இருக்கு. எத்தனை வருடங்களா அவங்களோட வெளிநாட்டு வாழ்க்கை இருந்தது? வெளிநாட்டு வாழ்க்கை 35 வருஷம். ஓகே, 35 வருஷம் வெளிநாட்டு வாழ்க்கையா இல்லாட்டி நீங்கள் சொந்த ஊரில் வாழ்ந்த வாழ்க்கையா உங்களுக்கு சொல்லிப்பாரு? சொந்த ஒரு வாழ்க்கை தான் வாழ்க்கை. சொந்த ஏன் அங்கே வந்து உழைப்பு காடு நெடுலும் வேலைன்றோம். இங்கே நாங்கள் வேலையை செய்தது இல்லை. நாங்கள் 20 வயது மட்டும் வேலையும் இல்லை, வசதியாக இருந்தோம். எல்லாரும் காசை பார்க்குறாங்க, ஆனால் சந்தோஷம் இல்லை. ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு சந்தோஷம் இருக்கு. எங்களுக்கு நம்ம நாடு சந்தோஷமா இருக்கு. இப்படி சந்தோஷமா இருக்கு. அங்கே மாதிரி நாங்கள் தொடர்ந்து கண்டினியூ 12 hours 14 hours நாங்கள் வேலை செய்யலை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே நாங்கள் சும்மா கொஞ்சம் செய்தாலும் நாங்கள் ஒரு ஹாப்பியாக இருக்கிறோம். எல்லாமே ஒரு நேச்சுரல். பெஞ்சன் நடத்திட்டேன். பெஞ்சன் நடத்தி கொண்டு வந்து இப்போ வீடு கட்டி இதில் இருக்கிறோம். அதே மாதிரி வேறு மற்ற தம்பியார் எல்லாரும் வீடு கட்டி போடணும். பெஞ்சன் எடுத்துட்டு ஓகே, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க சொந்த ஊர் மக்கள் இங்கே குறைவுன்னு சொல்லி எல்லாம் வெளிநாடு போயிடணும். மற்ற தூர இடங்கள்ல இருக்கணும். ஆனால் காணியோடு பேருக்கு விற்கணும் இல்லை. விற்காலாம் வந்து குடியேறணும். இல்லாட்டி அதை வந்து குடியேறோம். ஆனால் ஒரு தரம் பெரிய இனம் இல்லை. இப்போ நாங்கள் நாங்கள் வெளிநாட்டுக்காரராக இப்போ ஒரு தடவை வந்து விட்டுருக்கோம் பெஞ்சன் எடுத்து போட்டு. முழு பேர் நீங்கள் இங்கே வந்து செட்டில் ஆகுறீங்களா? செட்டில் எங்கட ஊர் தானே. அந்த ஊரை விட்டு போக மாட்டேன் நான். எங்களுக்கு வேற இடத்துல இருக்குது காணி வீடுகள், அதுவும் வேண்டாம். இங்கதான் காங்கச்சந்திர தான் சொந்த ஊர். அங்கே போகணும். 6 மணினா போய் புதுப்பிச்சு போட்டு போயிடுவோம். நாங்கள் உயிரோட இருக்கிறவன். அதுக்காக இது கடைசி காலம் நல்ல முடிவு. ஆனால் நீங்கள் இதை வந்து எங்களுக்கு தெரிவிக்கிற மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க இளைஞர்களுக்குன்னு சொல்லணும். நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இன்பங்கள் முதல் அந்த விடயங்களை சொன்னால் தான் இந்த யாழ்ப்பாணத்தில் இடம்பெற சில பிரச்சனைகளுக்கு தீர்வாமையும். நன்றி. தற்போது பிரதேச சபை தான் கூடுதலான அபிவிருத்தி வேலைகளை செய்யணும். அது சிறுவர் பூங்கா அவர்கள் போட்டிருக்காரு. அதை விட பராமரிப்பு வந்து ஆமி தான் கூடுதலாக பராமரிக்குது. பீச்சை அதான் அவன்ற பாதுகாப்புகளாம் கூடுதலாக இருக்குது. பொலிசை போட்டிருக்கிறோம். நீந்திராக்கள் குளிக்கிறாக்களுக்கு ஏதாவது சேதங்கள் வந்தால் அவர்கள் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு பொலிசை அமைத்தி இருக்கின்றார்கள். முந்தின விட இப்போ பீச் வந்து நல்ல முன்னேற்றகரமாக இருக்கின்றது. நிறைய ஜனம் வருகின்றார்கள் ஒவ்வொரு நாளும். அதோட வெள்ளி சனி ஞாயிறு ஆயிரக்கணக்கான சனங்கள் வருவினும் மற்ற பிள்ளைகள் குறைஞ்ச சனங்கள்லாம் வருவார்கள். உங்கள்ட்ட ஒரு கேள்வி என்னென்னா, இந்த சீமெந்தி ஃபேக்ட்ரி இருக்குது தானே, அது திருப்பி வந்தால் அப்படி இருக்கும்? திரும்பி வந்தால் சுருக்கமாக இருக்கும் நினைக்கிறேன். சனங்கள் வேலை செய்கிறதுக்கு வேலையில்லா திண்டாட்டங்களும் ஒழிகிறதாகுது.
நாங்கள் வேலை செய்த காலங்களில் நிறைய ஜனம் வேலை செய்தார்கள். அவர் வந்தால் நல்லது. உங்களோட இந்த வேலை செய்த காலத்தில் இந்த அனுபவங்கள் ஒன்று சொல்லுவீங்களா? நாள் சிமெண்ட் ஃபேக்டரியில் வேலை செய்த காலங்களில் காங்கேசந்துறை செழிப்பான நாடாக தான் இருந்தது. இப்போ ஆட்ட இடம் வந்து இப்போ கொஞ்சம் செழிப்பு குறைஞ்சிருக்கின்றது. இனி காலங்களில் அது செழிப்பாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஓகே, நன்றி. வணக்கம், உங்களோட பேர்? இந்த பேர் நீனா டாட் சோபினா. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? நான் 5ஆம் ஆண்டு படிக்கிறேன். எந்த ஸ்கூல்? ஜாமானிபாய் சோதி வெம்படி வித்தியாசாலை. உங்களோட பேர்? ஹர்னிகா. என்ன உங்களுக்கு பிறந்த நாளா? ஓ எத்தனையாவது பர்த்டே? தெரியா. தெரியாது. உங்களோட பர்த்டேக்கு உங்களோட அம்மா அப்பா என்ன கிஃப்ட் தர போயினோம்? அவைதான் கேட்காய். என்ன விருப்பம் உங்களை? என்ன கிஃப்ட் தந்தா விருப்பம்? படிக்கிற சாமான். ஓகே, வெரி குட். நீங்கள் இந்த கடற்கரைக்கு எத்தனை நேரம் வந்துக்கிறீங்க? நான் கணக்கு தரம் வந்திருக்கிறேன். ஒரு 5-6 கணக்கு வந்துக்கிறீங்க. அப்போ நீங்கள் இங்கே எத்தனை கடற்கரை போய்க்கிறீங்க இதுக்கு முதல்? நான் மணக்காடு, புறாமலை பீச், வேறு காங்கேசந்துறை பீச், இப்போ இந்த கீரி மேலே கடல் எல்லாத்துக்கும் போயிருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஓலை கடற்கரையில் எந்த கடற்கரை வந்து ரொம்ப பிடிக்கும்? எனக்கு காங்கேசந்துறை கடற்கரை. ஏன் காங்கேசந்துறை கடற்கரை உங்களுக்கு பிடிக்கும்? அது ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். அந்த அலைகள் அடிக்காமல் ஒரு அளவானதாக இருக்கும். அதனால் ஓகே, இந்த கடற்கரையில் இன்னும் என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறீங்க? இங்கே பல சிற்றுண்டி இதுகள், இப்போ இந்த விளையாட்டு அதுகளை கொண்டு வந்தால் இன்னும் இது. ஓகே, உங்களுக்கு மலையல் பிடிக்குமா இல்லை கடல் சைட் பிடிக்குமா இல்லை வேறு எந்த இயற்கை இடம் பிடிக்கும்? நான் கடற்கரை தான். கடற்கரைக்கு வரீங்க, உங்களுக்கு எப்படி ஹாப்பியாக இருக்கும்? ரொம்ப ஹாப்பியாக. ஓகே, உங்களோட அம்மா அப்பாவில் இந்த கடற்கரை உங்களுக்கு இடக்கடை கூட்டிகிட்டு வருவீங்க, முன்னாடி எப்போ இருந்து தான் வருவீங்க? இடக்கடை கூட்டிகிட்டு வருவேன். கடற்கரை நீங்கள் வந்து என்ன பொழுதுபோக்கு செய்கிறீங்க? கடற்கரையில் நாங்கள் அந்த விளையாட்டு இதில் விளையாடுவோம். சிலது அந்த கடலில் குளிப்போம், பந்து போட்டு விளையாடுவேன், மணல் வீடு கட்டுவேன். ஓகே, உங்களோட தங்கச்சிக்குன்னே பிறந்த நாள் தானே, என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க? நான் இந்த தங்கச்சிக்கு ஸ்டிக்கர்ஸ், பென்சில் அப்படி கொடுப்பேன். உங்களை தங்கச்சியை பிடிக்குமா தம்பியை பிடிக்கும்? எனக்கு தங்கச்சி தான் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஏன்னா அவள் தான் என்னண்டு அடித்தாலும் அக்காண்டு வரும். உங்களை அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்கும் கூடுதலாக? அப்பா. ஏன் அப்பா பிடிக்கும்? அப்பா நான் கேட்குறதெல்லாம் வேண்டி தருவாங்க. அம்மா வேண்டி தர மாட்டோம். ஓகே, இப்போ இதை பார்த்துட்டு உங்களை அம்மா அப்பா அடிக்க வந்துட்டோம்னா அதான் சொல்கிறீங்க இல்லை? ஓகே, நன்றி. அண்ணா வணக்கம். இந்த கடற்கரைக்கு வாரதே உங்களுக்கு பிடிக்கும்? இங்கே வாடுறது ஒரு சந்தோஷமாக உல்லாசமாக இருக்கிறதுக்கு கொள்றதுக்கு. அடுத்தது சுவாத்தியமாக இருக்கும் வந்து இருக்கக்குள்ள. மற்றதுன்னா இந்த கடற்கரையை மக்கள் எப்படி பாதுகாக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க? இது சுத்தமாக வச்சிருக்க வேணும். சின்ன பிள்ளைகள் வார இடங்களில் நாங்கள கடற்கரை சுத்தமாக பாதுகாக்க வேணும். நாங்கள் வந்து ஒரு இடம் அதுக்கு இது மாதிரி நாங்கள் வச்சிருக்க வேணும். கடற்கரையை எங்களோட கடற்கரையை வச்சிருக்கணும். ஓகே, நீங்கள் இந்த கடற்கரை கூட ஒரு குடும்பமாக வருவீங்களா நண்பரோடு வருவீங்களா? நாங்கள் குடும்பமாக தான் பாடுறது, நண்பர்களோட. அது இந்த கட்டம் முதல் வந்தது. இப்போ நாங்கள் பிள்ளைகள், நாங்கள் குடும்பங்கள் அம்மா அப்பாவோட வரணும். சரி, ஓகே. உங்களோட கேள்வி என்னென்னா, நீங்கள் கல்யாணம் செய்ய முதல் நண்பரோட உரைக்கு இருந்த கடற்கரையில் இருந்த அனுபவங்கள் சந்தோஷமாக இருந்துச்சா? இப்போ பிள்ளைகளோட அம்மா அப்பா மனைவியோட வந்து சந்தோஷம் கூட இருக்கு? உண்மை அது ஒரு சந்தோஷம் வேறு. இப்போ பிள்ளைகள் மனசியோட வர்றது ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியான சந்தோஷம். இப்போ முதல் அது படிக்கலாக வர்றது இது கொஞ்சம் எங்களுக்கு நல்ல சந்தோஷம். பிள்ளைகள் நாங்கள் மனசு பிள்ளைகளோட வர்றது கொஞ்சம் நல்ல சந்தோஷம். இப்போ உங்களை முதல்ல இருந்த நண்பரோட இப்போ அதே மாதிரியான தொடர்பு இருக்கா இல்லை குறைஞ்சிட்டா? இல்லை, தொடர்பு இருக்குது. முழு பேரோடையும் தொடர்பு இருக்குது. எனக்கு முழு படிகளோடையும் தொடர்பு இருக்குது. இப்போ அடிக்கிறவ கடற்கரைக்கு போகும்போண்டு இன்றைக்கும் அடிக்கவ கடற்கரைக்கு வாரா போகமாட்டேன். நான் இல்லை, வீட்டுக்காரர் வெளிநாட்டிலேருந்து வந்து நிற்கினேன், அப்போ அவைகளோட போகணுமெண்டு ஒவ்வொரு ஞாயிறும் அடிப்பாங்க படிக்க. ஓகேண்ணா, இந்த கடற்கரை அண்மை காலங்கள்லாம் இப்படியான மாற்றங்கள் விட்டுருக்கு இல்லையா? அப்படித்தான் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் முதல் கொஞ்சம் கிடந்ததை விட இப்போ கொஞ்சம் இதாக வந்திருக்கு, டெவலப்பாக வந்திருக்குது. இன்னும் இதை விட கூட. இப்போ யாழ்ப்பாணத்தில் வேறு எந்தெந்த கடற்கரைக்கு நீங்கள் போய்க்கிறீங்க? நாங்கள் பண்ணைக்கு போயிருக்கிறோம், அடுத்த கைருணாவிக்கு போயிருக்கிறோம். இங்கே வாரது எல்லா இடம் கடற்கரைக்கும் போகிறோம். நாங்கள் அதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? குடும்பத்தோடு போகிறோம்.
என்னென்று சொல்கிறது, எல்லா கடற்கரையும் பிடிச்சிருக்குது, குறை சொல்கிறதுக்கு இடம் இல்லை, எல்லாம் ஓகே. ஆனால் அந்த என்னென்ற கடற்கரையில் பிரச்சனை வரக்கூடாது. இப்போ அதுதான் மெயின் தானே. என்னென்று சொன்னால் சின்ன பிள்ளைகள் பெரிய எல்லாரும் பாடுறது அந்த குழப்பம் இல்லாமல் சந்தோஷமாக வந்து எல்லாரும் போகணும். அதான் எங்களுக்கு பிடிக்கும். வந்து போய்க்க ஒரு சந்தோஷமாக இருக்கணும், சண்டை ஜல்லு பிடிக்கக்கூடாது, கொள்ளக்கூடாது, கொஞ்சம் சந்தோஷமாக வந்து போகணும். அந்த பாதுகாப்பு இந்த கடற்கரையில் இருக்கா? இந்த பாதுகாப்பு எங்களோட இலங்கை இராணுவம் இருக்குன்னு, அப்போ பயம் இல்லை எங்களுக்கு, வந்து போகலாம், எத்தனை மணி என்றாலும் வந்து போகலாம், பிரச்சனை இல்லை. ஒரு எங்களுக்கு இராணுவம் இருக்குது, போக்குவரத்துகளும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி போகிறோம், ஒரு பயம் இல்லை. ஓகே நன்றி. தம்பி, உங்களுக்கு ஏன் இந்த கடற்கரைக்கு வர விருப்பமாக இருக்கு? குளிக்க. ஓகே நன்றி. உங்களோட பேர் என்ன? ஆர்னிகா. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 3ஆம் ஆண்டு. எந்த பள்ளிக்கூடம்? ஜாவல்வை அமிதக்க பாடசாலை. ஓகே, உங்களுக்கு இந்த கடற்கரைக்கு வர ஏன் பிடிச்சிருக்கு? பட்டமேத்தவாதனால பிடிக்கும். ஓகே, வெல்வெட்டி துறையில் நிறைய கடற்கரை இருக்கு தானே, அந்த கடற்கரையா இந்த கடற்கரையா உங்களுக்கு பிடிக்கும்? வெல்வெட்டி துளையில இருக்கிற கடற்கரை. வெல்வெட்டி துறை கடற்கரை பெரிய பெரிய பட்டம் எல்லாம் ஏத்துறாது, அப்ப நீங்க வந்து பட்டம் ஏத்துறீங்க? இங்க கூட காத்தா இருக்க வேண்டியது, இங்க வந்து பட்டமேத்த. ஓகே, உங்களுக்கு ஏன் கடற்கரைக்கு போறதுக்கு பிடிக்கும்? பட்டமேத்தனா கூட காத்து வருமண்டபடியா பட்டமேத்த காணாங்க இங்க. ஓகே, இந்த கடற்கரையில என்னென்ன விஷயங்களை செஞ்சு அவங்களுக்கு பிடிக்கும்? பட்டமேத்துறது, விளையாடுற சாமான்கள் கொண்டு வந்து விளையாடுறது பிடிக்கும். அப்ப இந்த கடற்கரைக்கு நீங்க எத்தனை தரம் பெறுவீங்க ஒரு மாசத்துல? ஒரு மாசத்துல கிணறு வருவேன். நீங்களா உங்களோட அம்மா அப்பா சொல்றீங்க போகணும் போகணும்னு அடம் பிடிக்கிறது? அம்மா அப்பாவே கூட்டிட்டு வரேங்க. அவையே கூட்டிட்டு வரேன். உங்களுக்கு உங்க அம்மாவா அப்பாவா கூட பிடிக்கும்? 2 பேரையும் பிடிக்கும். 2 பேரும் பிடிக்குமா? ஓகே, உங்களுக்கு ஒரு தம்பியா? தம்பியும் பிடிக்குமா? ஏன் உங்களுக்கு தம்பியை பிடிக்கும்? என்ன தம்பி விளையாட வருவேன். அப்ப தம்பியை நீங்க வந்து வளர்ந்தா பிறகு தம்பியை நீங்க நல்லா பார்த்துக்கொள்வீங்களா? பார்த்துக்கொள்வீங்களா? அப்ப நீர் படிச்சு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? டாக்டர். ஏன் டாக்டர்? டாக்டர் ஆகதான் எனக்கு பிடிக்கும். ஓகே, நீங்க பாக்க இந்த கடற்கரையில குப்பையில எதுவும் இருக்கிறதா? இல்லையா? ஓகே நன்றி. தம்பி, நீங்க இந்த கடற்கரை வரக்கான காரணம் என்ன? அழகான தேவதைகளை பார்க்குறக்கு. மற்றது கடற்கரையை பார்க்க அழகாக இருக்கும். எந்த இடம் நீங்க? நாங்கள் கேகே சார். கேகே சார். நீங்க இந்த கடற்கரையா வேறு வேறு கடற்கரைக்கெல்லாம் போய்க்கிங்களா? இந்த கடற்கரைக்கு தான் மாறினா. மற்ற கடற்கரை போகிறோம் இல்லையா? போகிற நாங்கள் இப்போ இன்றைக்கு இங்கே வந்து நாங்கள். ஓகே, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அழகான தேவையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தா? ஓ ரைட். ஓகே, உங்களோட வயசுக்கு இந்த இடத்துல என்னென்ன மாதிரியான மேட்டங்களை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் யோசிக்கிறீங்க? சிறுவர் விளையாடுறதுக்கு பூங்கா இதுவல் எங்களை மாதிரி இளம் படியங்கள் வீடியோ எடுக்கிற மாதிரி பின்னுக்கு அந்த பேக்ரவுண்ட் இதுவல் நீட்டாக இருந்தால் நல்லா. இந்த இடத்த மக்கள் எப்படி பாதுகாக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சுத்தமாக துப்பாமல் பொழுத்தின் பையல் இதுவல் போடாமல் இருந்தால் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சமான பைக் என்ன? எம்டி. ஏன் உங்களுக்கு அந்த பைக் பிடிக்கும்? எம்டியாக பிடிக்கும் சின்னல இருந்து. என்ன காரணத்துக்கு அந்த பைக் எடுத்தீங்க? பைக்கை நம்ம எடுக்கல, என் ஃப்ரெண்ட் பிடிக்கும். பிடிக்கும். ஏன் அந்த பைக் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? பிடிக்கும், அதால் ஓடணுமாண்டு. ஓடணும். அதில் போனால் 2 பொம்பளை பிள்ளையரோக்கா சைட்டாக பார்ப்பியும் பார்ப்பின். அந்த நீங்கள் ஓடுறதுக்கான பெட்ரோல் வந்து யார் உங்களுக்கு? அந்த பெட்ரோலுக்கான செலவு? நான் வேலையை போகிற காசில் அடிக்கிறது. அந்த வேலையும் போகிறீங்களா? ஓ. உங்களுக்கு சேமிப்புன்னு இருக்கா? சேமிப்பண்டி இல்லை, செலவு தான். செலவு தான். உங்களுக்கு இயற்கை இடங்களில் இந்த கடற்கரை பிடிக்கும், அதில் மலை இடங்கள் எந்த இடம் பிடிக்கும்? கூட கடற்கரையும் பிடிக்கும், மலையில இடங்கள் பிடிக்கும். யாழ்ப்பாணத்தில் பிடிச்ச இடம் உண்டாது, அடிக்கடி போகிற இடம் உண்டாது? யாழ்ப்பாணத்தில் கேகேஸ். கேகேஸ் உங்களோட இடம் முன்னாடியே உங்களோட பீச் உங்களுக்கு பிடிக்கும். ஓகே நன்றி. தம்பி வணக்கம். இந்த இடத்துக்கு வேற ஏன் உங்களுக்கு பிடிக்கும்? கடலை பார்க்க, விளையாட, இந்த கடலுக்கு கல் தூக்கி எறிய இதான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இங்கே விளையாட்டு சாமான் வச்சு விளையாட, சிற்பி பொறுக்கி எறிய, இங்கே பட்டம் ஏற்றுறதுக்கெல்லாம் ஆசை. ஓகே, இங்கே என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்தால் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? கார் கொண்டு வந்து விளையாட,
பிறகு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஃப்ளேன் ஏற்ற அதெல்லாம் கொண்டு வரணுமா? கொண்டு வந்து ஏற்றணும். ஏற்றணும். உங்களுக்கு? எனக்கு பைக்கை கொண்டு வர. பைக் கொண்டு வர. பைக்கோ. ஓகே, இந்த கடற்கரை நீங்கள் யாரோட வர நீங்கள் கூட? கூட அத்தலை. அத்தலை. நீங்கள்? அம்மாவோட. இந்த கடற்கரைக்கு வரணும்னு சொல்லி உங்களோட அம்மா சொல்கிறா, நீங்களாம் சொல்கிறீங்களா? நாங்களாம் சொல்லுவோம். நீங்களாம் சொல்கிறீங்களா? வேறு கடற்கரைக்கு போய்க்கிறீங்களா? இல்லை. இல்லையா? அப்போ இதுதான் நீங்கள் பார்த்த கடற்கரை. அப்போ உங்களுக்கு கடற்கரை பிடிச்சிருக்கு? ஓகே, நன்றி. இந்த வழிபோகன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வழிபோகனில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வழிபோகன் சேர்வன். நன்றி, வணக்கம்.